என் தேவனே என்னை கைவிட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி இல்லையா? ஸோ அந்த வார்த்தையை பேசும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற லீனா அக்கா வந்து நம்ம மத்தியில் பேசுவாங்க. மற்ற 27:46 மார்க் 15:34 இந்த 2 வசனங்கள்ல இருந்து அக்கா பேசுவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? நான்காவது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. மத்தேயு 27:47-46 வாசிக்கலாமா? இன்னொருத்தவங்க மார்க் 15:33-34 எடுத்துக்காங்க. ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தம் என்று கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க் 15:33-34. Jesus cried with a loud voice, Eloi, Eloi, lama sabachthani, which means, my God, why have you forsaken me? And some of the bystanders heard him, saying, behold, he is calling Elijah. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். தேவன் இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் வார்த்தை மாதிரி இருக்கு. என்ன ஒரு கடவுளுமே கைவிட்டாங்க, இதுதான் பெரிய பயங்கரமான வார்த்தையா இருக்கு. இவ்வளோ பெரிய கடவுளை, அதாவது பரியாசம் பண்றவங்க பார்த்து கேட்டாங்கன்னா இந்த வார்த்தையை, அவ்வளோ பெரிய கடவுளை நீங்க ரசிக்கப்படுறாங்கன்னா இந்த இவ்வளோ ஒரு நெகட்டிவ் வார்த்தையா இருக்கு, அவ்வளோ ஒரு தொழில் போன வார்த்தையா இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. நம்மளோட தேவன் அதுக்குள்ள ஒரு ஆழமான சக்தியை வச்சிருக்காரு. அந்த 7 வார்த்தைகளையும் தேவன் நம்மளுக்குள்ள ஒரு ஆழமான சக்தியை நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம அதாவது விசுவாசிக்காதவங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு கடவுளுக்கே அவரை கைவிட்டாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு வேதனமான அதான் இருக்கும். ஏன்னா இது அவரே வந்து கிளைம் பண்ணாரு, ஏசப்பாவே சொல்றாரு என்னை கைவிட்டாங்க. அப்படி கைவிட்ட தேவன் அவனை கைவிட மாட்டேன்னு எப்படி வாக்கு கொடுத்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நானே. நம்ம சொல்லும் போது உன்னை கைவிட மாட்டேன், உன்னை திரும்பி உன்னை விட்டு அந்த கடவுள் தானே அவரே கைவிட்டான்னு சொன்னாரு அப்படின்னு நம்மளோட விசுவாசத்தை நம்ம மற்றவங்க சுவிசேஷம் சொல்லும்போது இந்த வார்த்தைக்கு என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஆழத்தின் சத்தியத்தை அவங்களுக்கு தெரியல. அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படிங்கிறது அது தெரியாதனாலதான் புறஜாதியார் நம்மளுக்கு எப்படி சொல்றாங்க, கைவிடாத தேவன் அவரே என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க அப்படின்னு ஏளனமா பேசுறாங்க. இன்னைக்கு அதோட ஆழமான சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தை வந்து ஒரு பரிதவிப்பின் வார்த்தை அப்படின்னு வேதாகம் அடிப்படையில் பார்க்குறோம். ஏன்னா இதை பார்த்தாலே நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம கைவிட்டுட்டோம்னா பரிதவிக்கக்கூடிய நேரத்துல தான் யாரும் கைவிட்டாங்க, நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிலமில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அது தேவன் வந்து ஒரு பரிதவிக்கப்பட்ட நேரத்துல தான் என்ன சொல்றாரு, அது சொல்றாரு. மத்தேயு 27:46 அசிங்க. இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு டீப்பா நம்ம வாசிக்கணும். மற்ற நார்மலா படிச்சுட்டு போற மாதிரி தான் வாசிக்கிறாங்க. அங்கே நின்றவர்களின் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ரட்சிக்கிறதுக்கு என்ன செய்றாரு, யாராலையும் என்ன செய்றாரு, கூப்பிடாது, எலியாவை கூப்பிடாது அப்படி ரொம்ப பரியாசமாகத்தையும் என்ன பண்றாங்க இந்த இடத்துல சொல்றாங்க. தேவன் வந்து அவருக்காக என்ன நினைச்சிட்டாங்க, கெஞ்சுறாரு, உயிருக்காக அவர் கெஞ்சுறாரு அப்படின்னு. அந்த இடத்துல அப்படி கெஞ்சல. தேவன் எப்படி அவர் எடுத்திருக்காருன்னா, இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு அரபிக் வேர்ட் அப்படின்னு வேதத்துல வந்து வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நெகேமியா 13:23-24 நெகேமியா 13:23-24 பார்த்தோம்னாக்கா, நெகேமியா 13:23-24 ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட அந்த நாட்களில் கண்டே அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சு மாசி அஸ்போர்ட் வாசியாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதியின் வாசியை தவிர யூத வாசியை சுத்தமாய் பேச அறியாதிருந்தார்கள்.
ஆமென். இது வந்து இந்த லாங்குவேஜ் ஏசப்பா வந்து ஏழே லாபா சபக்கானையே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அந்த சிலுவை காட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அநேகர் வந்து கிரேக்க மொழியா இருந்தாலும் சிலர் யாரா இருந்தாங்க அந்த அரேபிக் மொழி பேசுறவங்க தான் இருக்காங்க. தேவன் அதையும் என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 7 வார்த்தையில் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அது அரேபிக் மொழியா இருந்தது அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்மளுக்கு அது எது நம்ம வேதத்தின் அடிப்படையாக வரும்போது நிறைய 13, 23, 26 அப்படின்னா அந்த அந்த இப்போ அந்த தேசத்துல வந்து எல்லா விதமான பாஷைக்காரர்களும் இருந்தாங்க. எப்படி நம்ம பெங்களூர் இருக்கும்போது அதே மாதிரி தேவன் இருந்த காலத்துல எல்லா விதமான பாஷைக்காரர்களும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அரேபிக் மொழியில பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. ஏன் இப்போ அந்த அந்த இந்த வார்த்தையை பேசும் பொழுது மட்டும்தான் இருள் வந்து சூழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த இருள் வந்து எப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இருள் அப்படின்னு வேதப்பாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து பஸ்கா பண்டிகைக்குரிய நாட்களா இருக்குது. பஸ்கா பண்டிகை இப்போ வேதத்தை வந்து சரியா படிக்காத நிமிஷம் அந்த டைம்ல வந்து சூரிய கிரகணம் வந்துச்சு, சந்திர கிரகணம் வந்துச்சு, அந்த மாதிரி கிரகணங்களை பற்றி சொல்லி மூடி படிச்சுடுவாங்க. ஆனா அந்த இடத்துல கிரகணங்கள் வர வாய்ப்பே இல்லாத காலகட்டம் அப்படிங்கிறது அங்க வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாங்க. ஆனாலும் ஒரு இருள் வந்து சூழ்நிலைன்னா இது ஏன் அப்படிங்கிறது இன்னமும் எல்லாருக்குமே வந்து புரியாத புதிராகவே இருந்தது. ஆனா கிறிஸ்துவ நம்மளுக்கு நல்லா எப்படி சொல்றாருன்னா, அவர் மேல வந்து என்ன செய்ய எல்லா பாவங்கள் காயங்கள் என்ன செஞ்சார், அவர் மேல சுமந்துகிட்டார். ஏசாயா 53:10 அவர் நமக்காக காயப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த இடத்துல அவர் ஏற்றுக்கொள்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 அவர் நமக்காக என்ன பாவமானார், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சார், அவர் பாவமானார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரோட பாவம் யார் சுமந்திருந்தாரு, அப்போ தேவனோட சுமந்திருந்தாரு. அப்போ அந்த சுமந்திர வேலையானது எப்படின்னா அந்திபலி அந்த மதியம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. 9ஆம் மணியில வந்து 3ஆம் மணி நேரம் மட்டும் இருள் சூழ்ந்திருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 3 மணி நேரம் வந்து அப்படின்னு அந்திபலி செலுத்தினோம், பலி செலுத்த நேரம், தேவன் பலியாக ஒப்பு கொடுத்த நேரத்துல தான் அப்படி ஒரு காரிருள் நமக்கு உருவானது அப்படின்னு பார்க்கிறோம். யோவான் 8:16-21 தான் தேவன் அவரோட எவ்வளவு அன்பு கூறுதார் அப்படின்னு பிதா வந்து தேவன் நம்ம இயேசுவின் இடத்துல எவ்வளவு அன்பு கூறுதார் அப்படிங்கிறத நல்லா தெளிவா பார்க்கிறோம். பிதா வந்து ஒரு பாவம் என்ன செய்யாது, அறியாதவர், பாவமா இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்யறாரு, பாவத்துக்கு காணாதவர். அப்படிப்பட்டவர் வந்து தன்னோட பிள்ளை மேலே எவ்வளவு பெரிய பாவங்கள் சுமந்தப்பட்டிருக்கிறார். எல்லாமே உலகத்துல இருக்க எல்லா பாவமும் அவர் மேல இருக்கும் பொழுது அவரை என்ன செய்ய முடியாது, இதா வந்து பார்க்க முடியல. இந்த இடத்துல அதான் ஒரு உண்மையான விஷயம். நான் அவ்வளோ பெரிய அவர் பரிசுத்தர், அப்போ நீங்களும் பரிசுத்தரா இருங்க. இன்ன வரைக்கும் ஒரு பரிசுத்தரா இருந்தாரு. அந்த வார்த்தைகளை சொல்ல அவர் மேல என்ன செஞ்சார், பலியா மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, அவர் நமக்காக பாவமானார். இந்த வார்த்தையினால படிக்கும் போது நான் ரொம்ப ஏன்னா அவ்வளோ பெரிய பாவம் ஏன் சுமக்கணும். ஒரு அப்பா அம்மா ஒரு உறவே நம்மளுக்கு அங்கே பிரியப்படுறது, பிதாவுடைய உறவு என்ன செய்து பிரியப்படுறது. அதில் வந்து தெளிவாக பார்க்குறோம், தேவன் வந்து அனுப்பப்படும் போது இந்த உலகத்துக்கு போய் அவங்களுக்காக மறைக்கணும்னு சொல்லும்போது வருத்தப்படல. இப்போ பிலாத்து இடத்துல அந்த கெத்செமனே இருக்கும் போது கவலைப்படும் போது வருத்தப்படல. அவர் அவருக்காக ஃபீல் பண்ணார், தனிமையிலேருந்து கஷ்டப்பட்டாரு தவிர நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கல. பிலாத்து இடத்துல அந்த இடத்துல அவங்க காவலில் வைக்கும் பொழுது, அசிங்கப்படுத்தும் பொழுது, கஷ்டப்படுத்தும் போது, கசையடிகள் வாங்கும் பொழுது, சிலுவையை தூக்கி கொள்கதா மேல நடக்கும் பொழுது அப்போ கூட வருத்தப்படல. ஆனால் அவர் அந்த 3 மணி நேரம் வந்து பிதாவோட முகத்தை வச்சு மறைச்சார் பார்த்தீங்களா, அப்போ அவர் என்ன செஞ்சார், வருத்தப்பட்டு சொன்ன வார்த்தை தான் என் தேவனே என்னை கைவிட்டு. தேவன் சொன்னாரு, இவன் இப்பொழுதுதான் என்ன செஞ்சோம்னா கைவிட்டான். ஆனால் இவன் 3 மணி நேரம் பேச கவலைப்பட்டாரு, கைவிட்டாரு அப்படிங்கிறது. ஏன்னா கைவிடல வந்து அவர் ஒரு மூஞ்சி மனுஷன் பாவமா இருக்காரு. இவள் நவசி நம்ம பிதா வந்து பரிசுத்தர், ஆனா உனக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாவத்தின் சின்னமா மாறிட்டு இருக்கும் பொழுது அவரால் என்ன செய்யல, அவரோட ஞானத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, வெளிவர முடியாது. அவரோட மகன் தான் இருந்தாலும் என்ன செஞ்சாரு, அவரோட முகத்தை என்ன செஞ்சார், மறைக்கும் பொழுது தேவனால என்ன செய்ய முடியல, அதை தாங்க முடியல. அவரோட முகத்தை மறைக்கும் பொழுது இன்ன வரைக்கும் பிதா குமாரன் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் இருக்கிறது இந்த இடத்துல என்ன செய்யுது, பிரிஞ்சிருச்சு. அப்படி ஏன் இவ்வளோ பெரிய பாண்டிங் யாருக்காக பிரிச்சாரு, யாருக்காக, ஒன்றுமே இல்லாத அற்பம் குப்பை மண்ணு தூசி ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது நமக்காக
அது எவ்வளோ பெரிய ஒரு 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 தியாகம்னு சொன்னால் அதுக்கு எதுவுமே ஒரு வார்த்தையும் கிடையாது. அவ்வளோ பெரிய பாண்டிங், ஒரு தெய்வத்தோட ரெண்டு பேரோட பாண்டிங்கை உனக்காக பிரிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அது தேவனுக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதை புரிஞ்சவங்க கண்டிப்பாக சிலுவை காட்சியை ரசிக்கப்பெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் இது அடுத்து 3 மணி நேரம் மறைந்ததுனால இந்த வார்த்தை எதனால அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்தா, அந்த தனிமை, அந்த பிரிவு, அந்த வழியில தான் என்ன சொன்னாரு, ஏன்னா கைவிட்டீங்க அப்படின்னு. இந்த பிரிவு யாருக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா உனக்காகவும் எனக்காகவும் தான். இது ஏன் அப்படின்னாக்கா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு குழந்தை அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அந்த தொப்புள் கொடி கட்டாகும். கரெக்டா? இல்லை நான் அம்மா இல்லை என் குழந்தை இறந்துட்டே தான் இருக்கணும்னா 2 பேருமே இறந்து போவாங்க. இதே கான்செப்ட்ல தான் பாருங்க, தேவன் அந்த பிரிவை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் உன்னையும் என்னையும் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், கிடைக்க முடியும் அப்படிங்கிற அந்த பிரிவை அவர் ஏற்றுக்கிட்டார். அந்த வழியை அவர் தாங்குறாரு. ஸோ ரோமர் 5:1-2 இதெல்லாம் நோட் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் தியானிங்க. கலாத்தியர் 4:1-7, எபேசியர் 1:6-7, அதே எபேசியர் 2:14-18. இது எல்லாமே எதுக்காகனா ஒரு புதிய உறவு உனக்கும் நம்மளோட பிதாவுக்கும் ஏற்படுத்துறதுக்காக தான் தேவன் இப்பேற்பட்ட பிரிவை என்ன செஞ்சாரு, அவர் ஏற்றுட்டார். இந்த 4ஆம் வார்த்தையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள சக்தி என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரிவு உனக்காக அவர் பிரிஞ்சார் இல்லையா, அப்போ நீ தேவனுக்கு அன்பை என்ன செய்யணும், அவருக்கு நேரம் அவரோட அன்பு அந்த பிரிவை நீ உணர்ந்த அப்படின்னாக்கா, அந்த வழியின் வேதனை அந்த வார்த்தையை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்மளோட பாவங்களை விட்டு